நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு உதவியாக இருக்கிறார். அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு அனுகூலம் பண்ணுகிறார். அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். சிங்கங்களின் வாய்களுக்கு தப்ப பண்ணினவர், 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையிலிருந்து காப்பாற்றினவர், விஷ பூச்சி கடித்திருந்த போதிலும் ஜீவனுக்கு சேதம் வராமல் காத்து கொண்டவர், பூட்டப்பட்டிருந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த பேதுருவை விடுதலையாக்கி ஏரோதுவின் கையில் இருந்து அவனை தப்ப பண்ணினவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அதிகாரங்களை உடையவராய், அதிகாரங்களை மாற்றுகிறவராய், ஆளுகை செய்கிறவராய், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவராய், சட்டங்களை மாற்றுகிறவராய், இன்றைக்கும் மகிமையான காரியங்களை செய்கிறவராய் நம்முடைய தேவன் இருக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Thank you Jesus. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் தயவு என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. உன்னதத்தில் அமர்ந்திடும் இயேசுவே, அதிகாரம் நிறைந்தவரே. உன்னதத்தில் அமர்ந்திடும் இயேசுவே, அதிகாரம் நிறைந்தவரே. உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம், உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம், உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம். தப்புவிக்க தப்புவிக்க வல்லவர், தவறாமல் தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் தயவு என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. யுத்தத்திலே வெற்றியின் இயேசுவே, பராக்கிரமம் உடையவரே. யுத்தத்திலே வெற்றியின் இயேசுவே, பராக்கிரமம் உடையவரே. உம்மை பணிந்தே தொழுகிறோம், உம்மை பணிந்தே தொழுகிறோம், உம்மை பணிந்தே உம்மை பணிந்தே தொழுகிறோம். தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். தப்புவிக்க தவறாமல் காப்பவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் தயவு என்றும் உள்ளதே.
கிருபை என்றும் உள்ளதே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவர். சிங்காசனம் அசைத்திடும் இயேசுவே, நினைத்ததை செய்பவரே. சிங்காசனம் நினைத்ததை செய்பவரே. உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே. தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். ஆராதிப்போம். அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் தயவு என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் இருதயத்தை உருக்கிடும் இயேசுவே, கல்வாரி நாயகரே. இருதயத்தை உருக்கிடும் இயேசுவே, கல்வாரி நாயகரே. அன்பிற்கு அடிமையே, அன்பிற்கு அடிமையே, அன்பிற்கு அடிமையே, அன்பிற்கு அடிமையே. தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். ஆமென். காப்பவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் தயவு என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல், நாம் இடைவிடாமல். ஆமென். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று மகிழ்வோம். அல்லேலூயா பாடுவோம், இன்று மகிழ்வோம். அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா அறிக்கையிடுங்க. ஹல்லேலூயா சந்தோஷமாய். ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். அல்லாஹ் நம்பிக்கையோட எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி
படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோ அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ அல்லேலூயா பாடுவோ. நல்ல மகிழ்ச்சியோட சந்தோஷமாய் கரங்களை தட்டி உங்களை துதித்து பாடச் செய்கிறவர், மகிழ்ந்து களிகூறச் செய்கிறவர், கவலைகள், பாரங்கள், பயங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், உங்களுக்கு துணை நிற்கிறவர், உங்களுக்கு ஆதரவாயிருப்பவர், உங்களுக்காக யாவையும் செய்கிறவர். இந்த புதிய வாரத்தில் அவர் உங்களுக்கு முன்பாக போய் அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பார். உங்களுக்கு முன்பாக போய் தடைகளை தகர்த்தெறிவார். உங்களுக்கு முன்பாக போய் சத்துருக்களை சிதறடிப்பார். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ரீமானா துபரபல சந்தரபல. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன், இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஆமென். பரலோக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். என் மேல் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற போகிறார். நான் வாஞ்சியோடு கேட்க போறேன், ஊற்றும் ஐயா, நிரப்பும் ஐயா, உன்னத பரலோக அபிஷேகத்தால் என்று நான் வாஞ்சியோட கேட்பேன். கர்த்தர் என்னை நிரப்புவார், என் பாத்திரம் நிரம்பி வழியும். எத்தனை பேர் அந்த வாஞ்சியோடு இருக்கீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. ஆவியினால் என்ன நிரப்புங்கன்னு சொல்லுங்க. புதிய பாஷைகளை பேசுகிற கிருபை தாங்க கேளுங்க. இதற்கு முன்பு இருந்த வலிமை காட்டிலும் எனக்கு புதிய பலனை தாங்க ஆண்டவரே. எனக்கு முன்பாக இருக்கிற சவால்களை சந்தித்து நான் கடக்க வேண்டியவைகளை கடந்து செல்ல எனக்கு வேண்டிய உன்னத பலனை தாங்கப்பா. உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. என் பலவீனத்தில் உம்முடைய பலம் இன்னைக்கு வெளிப்படட்டும்பா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாயணும், மதில நான் தாண்டணும் ஆண்டவரே. எனக்கு நியமிக்கப்பட்டதை நான் சுதந்திரிக்கணும் ஆண்டவரே. ஓ, எனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அதற்கு வேண்டிய அபிஷேகத்தை ஊற்றுங்க. அதற்கு வேண்டிய வல்லமை எனக்கு தாங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அதற்கு வேண்டிய கிருபை எனக்கு தாங்க கேளுங்க. அதற்கு வேண்டிய மனித தயவை எனக்கு தாங்க. அதற்கு வேண்டிய ஞானத்தை எனக்கு தாங்க. அதற்கு வேண்டிய அனுகூலங்களை எனக்கு தாங்கப்பா. அதற்கு வேண்டிய வாசல்களை எனக்காக திறந்தருளும் ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. வாஞ்சியோடு நீங்க கேட்டாதான் அந்த வல்லமை, தாகத்தோடு கேட்டாதான் அந்த அபிஷேகம், ஒரு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு கேட்டாதான் கர்த்தர் தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்புவார், வழி காட்டுவார், வழி நடத்துவார், பாதுகாப்பார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை காண பண்ணுவார். தேங்க்யூ லார்ட். ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க, இன்று ஆராதிக்க கூடி உள்ளோ. ஊற்றுமையா, நிரப்புமையா, உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா, உன்னத பரலோக அபிஷேகத்தால். உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். உன்னதரே உம்மை, உயர்ந்தவரே உம்மை, வல்லவரே உம்மை, வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க, இன்று ஆராதிக்க கூடி உள்ளோ. ஊற்றுமையா, உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா. ஆமென். நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம்,
புகலிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம், நம்பிக்கையே உம்மை, நங்குரமே புகலிடமே புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம், ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோ ஊற்றுமையா. கேளுங்க வாஞ்சியோட, ஊற்றுமையா. ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம், பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம், அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம், பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம், ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோ ஊற்றுமையா. என்ன நிரப்புங்க ஆண்டவரே, ஊற்றுமையா. ஓ சந்தரபல ஊற்றுமையா, ஊற்றுமையா. என்ன நிரப்புங்க, ஊற்றுமையா. அந்த ஆனந்த தைல அபிஷேகம், இந்த கவலைகளை மாற்றுகிற அபிஷேகம், இந்த காயங்களை ஆற்றுகிற அபிஷேகம், அந்த கண்ணீரை துடைக்கிற அபிஷேகம், அந்த நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் என் மேல் இறங்கி வருவதாக, என் மேல் இறங்கி வருவதாக. எனக்கு அந்த புதிய வல்லமை தேவையாண்டவரே, எனக்கு அந்த புதிய அபிஷேகம் தேவையாண்டவரே, எனக்கு அந்த விடுதலை தேவையாண்டவரே. என் வாழ்வில் இருக்கிற நுகங்கள் முறிக்கப்பட வேண்டும், அந்தகார சங்கிலிகள் அவிழ்க்கப்பட வேண்டும். என்னுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு தடையாயிருக்கிற தடைகள் உடைக்கப்பட வேண்டும். அற்புதம் நடப்பதாக, விடுதலை உண்டாவதாக, தெய்வீக சுகம் கொடுப்பீராக. வல்லவர் வல்லவர் வல்லவர், வல்லமை மிக்கவர், எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லத்தக்கதாக ஒரு காரியம் நடப்பதாக. வல்லமை உள்ளவரே, மகிமையானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு மகிமை ஆண்டவரே. உங்களை நாங்க துதிக்கிறோம்ப்பா. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த தேவனுடைய நாமங்களை சொல்லி புகழ் ஆயத்தமா இருக்கு? அவர் எல் ஷடா, அவர் எல் ரோயி, அவர் யெகோவா நிசி, அவர் யெகோவா ரஃபா. நாம இந்த இடத்துல இந்த நாமத்தை ஒருமித்து உயர்த்தினோம். ஓ, அது எவ்வளவு மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்தும். பரலோக தேவனே, பராக்கிரமம் உடையவரே, இந்த அகிலத்தையே ஆளுகை செய்கிறவரே, உம்மால் ஆகாதது எதுவுமே இல்லை ஆண்டவரே. உங்களால கூடாதது எதுவுமே இல்லை ஆண்டவரே. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? Thank you Jesus. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே,
எல் ஷடாய் சர்வ வல்ல தெய்வமே உம்மாலாகாதது எதுவுமே இல்லப்பா. உம்மால் கூடாதது எதுவுமே இல்லப்பா. மனுஷரால் கூடாதது தான். ஆனா நாங்க ஆராதிக்கிற எங்கள் தேவனால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அறிக்கை செய்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்ட தேவனே, உம்மால் எல்லாம் செய்ய முடியும் என்று விசுவாசித்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நமக்கு இயேசு போதுமானவராக இருக்கிறார். இதுவரைக்கும் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டார். நம்முடைய குடும்பத்தை பார்த்து கொண்டார், நம்முடைய பிள்ளைகளை பார்த்து கொண்டார், நம்முடைய வேலைகளை பார்த்து கொண்டார், நம்முடைய தொழில்கள் வியாபாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டார். போன வாரம் நமக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் செய்தார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க? உங்க ஃபேமிலியில ஏசப்பா செஞ்ச நன்மைக்கு, நெருக்கங்களிலும் ஒடுங்கி போகாதபடி, பிரச்சனைகள் சத்துரு வெள்ளம் போல கொண்டு வந்த போதிலும் மூழ்கி போகாமல், சத்துருவின் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படாமல், தேவைகள் வந்தபோது அற்புதமாய் இந்த தேவைகள் சந்திக்கப்பட, ஜெபித்த போது ஒரு மன அமைதி கிடைக்க, ஏசப்பான்னு கூப்பிட்ட உடனே நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற ஆண்டவர் உதவினாரே.
நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, நான் எப்படி ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, நான் எப்படி. கைகளை உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நீங்க நன்றி சொல்லி பழகிட்டீங்கன்னா தொடர்ந்து நன்மைகள் உங்க வாழ்க்கையில நடந்துட்டே இருக்கும். எதிர்பார்க்காத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். அரிய பெரிய காரியங்கள் எல்லாம் எளிதா உங்க வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவருடைய தாத்தா, அவரும் பாஸ்டர். ஹல்லேலூயா. ஜேம்ஸ் ஸ்பர்ஜன். அந்த நாட்களில் பிள்ளைகள் நிறைய பேர் வீட்டில், ஊழியத்தின் ஆரம்ப காலங்கள் ரொம்ப கஷ்டமா. அதனால ஒரு பால் மாடு அவங்க வளர்த்தாங்களாம், தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு, வீட்டுக்கு தேவையானது கிடைக்கிறதுக்கு. ஆனால் ஒரு நாள் எதிர்பாராமல் அந்த மாடு மரித்து போனது. அது அந்த அம்மாவுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை உண்டாக்கிட்டான். நம்ம என்ன செய்ய போறோம், பிள்ளைகளுக்கான தேவைகள் எப்படி சந்திக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லி பயங்கர கவலை, ரொம்ப ஒரியாயிட்டாங்க. அப்ப அந்த மூத்த போதகர் அவர் சொன்னாரா, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஏன்னா அவருக்கு பேர் யெகோவா ஈரே. என்ன நடந்தது தெரியுமா, அந்த ஏரியாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு பெரிய டீம் வந்தாங்க. வந்து எல்லாருக்கும் வரிசையா ஹெல்ப் பண்ணிட்டே வரும்போது, இவங்க வீட்டுக்கு வரும்போது கொடுத்த பொருட்கள்லாம் காலி ஆயிட்டு. அல்லேலூயா. நிறைய பொருட்கள் கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பணமும் கொடுத்தாங்க. இப்ப கொஞ்சம் பணம் மட்டும்தான் இருக்கு, மீதி கொடுக்கறதுக்கு என்ன கிடையாது, பொருள் கிடையாது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே மாடை இழந்து போயிட்டாங்க, என்ன செய்வன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி ஏதோ ஒரு உதவி வருது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா வந்த உதவி பக்கத்து வீட்டு வரைக்கும் வந்திருக்கு. நம்ம வீட்டுக்கு கொடுக்கும்போது என்ன இல்லை, அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை. ஆனாலும் பாருங்க, அந்த டீம்ல இருந்த ஒருவர் சொன்னாரா, அவர் ஒரு தேவ மனுஷன், ஆண்டவருக்கு ஒரு ஊழியம் செய்கிறவர். அதனால் இந்த கொஞ்சம் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு நம்ம வந்த வேலை முடிஞ்சுட்டு நினைச்ச கூடாது, போகக்கூடாது. அந்த பொருட்கள் நம்ம எவ்வளோ கொடுத்தோமோ அதுக்கு மதிப்பு என்னமோ அந்த பணத்தை நான் நினைச்சிக்கணும் கொடுக்க போறேன்னு சொல்லி நான் அந்த பணத்தை கொடுக்கன்னு சொன்னார். அல்லேலூயா. இப்போ அவர் கொடுக்கன்னு சொன்ன உடனே இன்னொருத்தர் சொன்னாராம், நானும் அதே தொகையை கொடுக்குறேன் அப்படின்னார். அவர் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே இன்னொருத்தர் சொன்னாராம், நானும் அதே தொகையை கொடுக்குறேன். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் அவரை நம்பி இருக்கிறவங்களை நடத்துகிறார். ஆச்சரியமா காரியங்களை அனுகூலமாக்குகிறார். இன்னைக்கும் நீங்க யெகோவா ஈரேன்னு அவரை பார்த்து பழகுங்க, அவரை பார்த்து சொல்லி பாருங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார்னு உங்க நம்பிக்கையை கர்த்தர் மேல வைங்க. கர்த்தர் நடத்துவார்னு சொல்லி உங்களுக்கு அனுகூலமே இல்லாத காலங்களிலும் நான் கர்த்தர் நடத்துவார்னு வெயிட் பண்றேன்னு விசுவாசத்தை அறிக்கிட்டு பாருங்க. உங்க வாழ்க்கை முழுவதும் அதிசயமா தான் இருக்கும். உங்க லைஃப்ல நிறைய டெஸ்டிமோனிஸ் இருக்கும், சாட்சிகள் இருக்கும்.
ஆண்டவர் எனக்கு இப்படி நடத்தி ஆசீர்வாதத்தை தந்தார், ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் இப்படி என்னை சந்தித்தார், இப்படி என்னுடைய வாழ்வை மாற்றினார், தேவைகளை சந்தித்தார் அப்படின்னு நிறைய வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எத்தனை பேர் கர்த்தரை சார்ந்து கொள்வதற்கு, கர்த்தரை நம்புவதற்கு, கர்த்தரையே பார்ப்பதற்கு இந்த ஆராதனையில் உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? சொல்லுங்க. கடந்த வாரம் வரைக்கும் என்னெல்லாமோ நடந்திருக்கலாங்க, எதெல்லாமோ உங்கள் உள்ளத்தில் வேதனையை கொண்டு வந்திருக்கலாம். நீங்கள் நினச்சி பார்க்கும்போது இதெல்லாம் கண்டினியூ ஆகுமாங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குன்னு தோணலாம். இப்படியே போனால் எப்படி இதெல்லாம் தொடருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய மன அழுத்தமாகவே உங்களுக்கு மாறி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனைகள் என் வாழ்வை தீர்மானிக்க போகிறது இல்லை, இந்த நெருக்கடிகள் என்னுடைய எதிர்காலங்களை பாதிக்கப் போகிறது இல்லை. இன்றைக்கு நான் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த பாதையின் வழியாக எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஒரு தேவன் இருக்கிறார். நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவரை நான் சார்ந்து இருக்கிறேன். எத்தனை பேர் உங்க நம்பிக்கையை கர்த்தர் மேல வைக்க முடியும்? ஆண்டோட சொல்லுங்க, உண்மையே நம்புவே, உண்மையாய் உங்களை நான் ஆராதிப்பேன்ப்பா. ஏன்னா நீங்க என் நம்பிக்கைக்குரிய தேவன் ஆண்டவரே, நீங்க என் நம்பிக்கைக்குரிய தேவன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உம்மையே நம்புவே, உண்மையாய் ஆராதிப்பே, உம்மையே நம்புவே, உண்மையாய். நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவே நான் உம்மையே. நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவே நான் உம்மையே. எந்தன் வாழ்வில் அசையாத கண்மலையே, கோட்டையே, எந்தன் வாழ்வில் அசையாத கண்மலையே, கோட்டையே. நம்பிக்கையோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆச்சரியமான பாதையில் நடத்தும், அதிசயங்களை காண பண்ணும், அற்புதங்களை பெற்ற சாட்சிகளை சொல்ல வாய்ப்புகளை தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.